السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் புனிதமிகு ரமதானுடைய மாதத்தில் நோன்புகளை நூற்றவர்களாக, அல்லாஹுவை நின்று தொழுதவர்களாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக தொழுகைக்கு பிறகு அல்லாஹுடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சூழலை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறார். இது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியமிகுந்த சமுதாயமாக இல்லாமல் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினியே இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய மாதத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒவ்வொரு இரவும் ஒரு அழைப்பாளர் அழைப்பார். யா பாஇயல் கைர் அக்பில், நன்மை செய்யக்கூடியவர்களே முன்னேறுங்கள், நன்மையின் பக்கம் இருக்கக்கூடியவர்களே அதிகமாக நன்மையை செய்யுங்கள். யா பாஇய ஷர் அக்ஸிர், தீமைகள் செய்யக்கூடியவர்களே, பாவங்கள் செய்யக்கூடியவர்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவுகளில் அவனுடைய அடியார்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்ய என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய இரவை குறித்து நமக்கு சொன்னார்கள். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து விடுதலை பெற்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. அன்பிக்கினியவர்களே, தொடர்ந்து 2 வாரங்களாக இதயங்களை மாற்றி இறை வசனங்கள் என்கிற தொடரின் வாயிலாக அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வசனங்கள் இறக்கியிருப்பான். அந்த வசனங்கள் எப்படி நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை மாற்றியது என்கிற ஒரு படிப்பினை நிறைந்த நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் முதல் தொடரில் சஹாபாக்களுக்கு எப்படியெல்லாம் வசனங்கள் இறக்கப்பட்டது, எப்படி அவர்களுடைய வாழ்க்கை மாறியது என்பதை குறித்து பார்த்தோம். சென்ற அமர்வில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சில குறிப்பிட்ட வசனங்களை அல்லாஹ் இறக்கி அல்லாஹ்வின் தூதருடைய நிலைப்பாடுகள் எப்படியெல்லாம் இந்த குர்ஆனின் ஊடாக இருந்தது என்பதை குறித்து நாம் சென்ற வாரம் பார்த்தோம். இந்த வாரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் அர்ஷின் மீது உயர்ந்து இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்து கொண்டிருந்த சஹாபிய பெண்மணிகளுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வசனங்களை அல் குர்ஆனிலே இறக்கியிருப்பார். அல்லாஹு அக்பர். பெண்கள், அல்லாஹுவை, அல்லாஹுடைய தூதர் ஈமான் கொண்ட பெண்களுக்காக பிரத்யோகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தின் மீது உயர்ந்த ரப்புல் ஆலமீன், அர்ஷின் மீது உயர்ந்த ரப்புல் ஆலமீன் சில வசனங்களை இறக்கியிருப்பார். அந்த வசனங்கள் என்ன, அந்த வசனம் நமக்கு என்ன படிப்பினைகள் சொல்லுகிறது என்பதை இந்த அமர்வில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ்வின் தூதரோடு ஈமான் கொண்ட ஒரு நபித்தோழர் தான் அவுஸ் இப்னு சாமித் என்கிற ஒரு நபித்தோழர். கொஞ்சம் வயதானவர், அல்லாஹ்வின் தூதரோடு அவர் இருக்கிறார்.
அவருக்கு ஒரு மனைவி ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்கிற ஒரு மனைவி. இருவரும் மகிழ்ச்சியாக வாழுகிறார்கள். அவர்கள் ஊடாக குழந்தைகளும் வருகிறது. அவருடைய கணவர் அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த வயது மூப்பு காரணமாக ஒரு சண்டை இருவருக்கு மத்தியில் ஏற்படுகிறது. மனைவி கணவனுக்கு மத்தியில் சண்டை ஏற்படுகிறது. தன்னுடைய மனைவியை பார்த்து அவர் சொன்னார், அன்சி அலைய கதஹரில் உம்மி. அந்த சண்டை வருகிறது, பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தன்னுடைய மனைவி ஹவுலாவை பார்த்து அவுஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், உன்னுடைய முதுகு என்னுடைய தாயுடைய முதுகுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார். அரபுகளுக்கு மத்தியில் இருந்த ஒரு விவாகரத்து முறை, வாழ்க்கையிலிருந்து பிரிய வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய முதுகு என்னுடைய தாயுடைய முதுகு போன்றிருக்கிறது என்று சொன்னால் விவாகரத்து நடந்துவிடும். அதற்கு மேலாக இருவரும் சேர்ந்து வாழ முடியாது. ஏன்? தாயை திருமணம் செய்வது ஹராம். எனவே மனைவியை பார்த்து உன்னுடைய முதுகு என்னுடைய தாயுடைய முதுகுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார். இருவரும் பிரிகிறார்கள். ஒரு கட்டத்தில் அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை குறித்து கவலைப்படுகிறார். நாம் தெரியாமல் சொல்லிவிட்டோமே, கோபத்தில் வெளிப்பட்ட வார்த்தை. இருவருக்கு மத்தியில் ஒரு இணைப்பு வருகிறது, எப்படியாவது நாம் சேர வேண்டும். ஆனால் அரபுகள் பயன்படுத்தக்கூடிய இந்த சட்டம் திஹார் என்று பதிவு செய்வார்கள். திஹார் என்று பதிவு செய்வார் சட்டம். இந்த சட்டத்தை என்னுடைய கணவர் ஏற்றி இருக்கிறார். இந்த சட்டத்தை எப்படி நீக்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் எப்படி நாம் மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரை சந்திக்கிறார். யார் சந்திக்கிறார்? ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன் இந்த சட்டத்தை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகை தருகிறார். வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவர் அவுஸ், நான் அவர் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். என்னை அவர் நான் வாலிப பெண்ணாக இருக்கும் பொழுது திருமணம் முடித்தார். எங்கள் இருவருக்கும் குழந்தைகளும் பிறக்குகிறது. ஆனால் ஒரு சண்டை எங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட காரணத்தால் என்னை பார்த்து லிஹாருடைய சட்டத்தை சொல்லிவிட்டார். என்னுடைய முதுகு அவருடைய தாயுடைய முதுகுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். இதனுடைய சட்டம் என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த பெண்மணி கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா இந்தி அம்ருக ஷைஉன், உன்னுடைய விடயத்தில் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கினால் தான் அல்லாஹ்வின் தூதர் சொல்ல முடியும். அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எப்படி இந்த லிஹா நடந்து விட்டது, இதை குறித்து எனக்கு எந்த ஒரு அறிவும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். அந்த பெண்மணியும் ரசூலுல்லாஹ்வோடு விவாதம் செய்கிறார். அல்லாஹு அக்பர். டிபேட் செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரோடு பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் முறையிடுகிறார்கள். நான் அல்லாஹ்விடத்தில் இதற்காக முறையிடுகிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி சென்று விடுகிறார். இப்னு மாஜா அவர்கள் 188வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்தார்கள். லக்கது ஜாஅத்தில் முஜாதலத்து இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரோடு அந்த பெண்மணி வந்து உட்கார்ந்து விவாதம் செய்கிறாள். வஅன ஃபி நாஹியத்தில் பைத்தி, நான் வீட்டுக்கு ஒரு ஓரத்தில் உட்கார்ந்திருந்தேன். அவர்கள் என்ன பேசுகிறார்கள், அந்த பெண்மணி என்ன பேசுகிறார் என்று கூட எனக்கு கேட்கவில்லை. அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் எந்த ஒரு இஷ்யூவை பற்றி பேசுகிறார்கள் என்று கூட எனக்கு தெரியவில்லை. அந்த பெண்மணியும் சென்று விடுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்மணியுடைய அந்த வாதம், அந்த பெண்மணியுடைய அந்த பேச்சு, அந்த பெண்மணியுடைய மன வலி, என்னுடைய கணவரோடு நான் இணைந்து கொள்ள வேண்டும், என்னுடைய கணவரோடு நான் சேர்ந்து கொள்ள வேண்டும்,
அல்லாஹ்வின் தூதரிடத்தில் முறையிடுகிறார். கடைசியில் அல்லாஹ்விடத்தில் நான் முறையிடுகிறேன் என்று சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சூரா முஜாதலாவுடைய 1, 2, 3, 4 வசனத்தை அர்ஷின் மீது உயர்ந்த ரப்புல் ஆலமீன் ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக அல்லாஹ் இறக்கினார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கத் சமிஅ அல்லாஹு கௌலல் லதி துஜாதிலுக ஃபி ஸௌஜிஹா. கத் சமிஅ அல்லாஹு கௌலல் லதி துஜாதிலுக ஃபி ஸௌஜிஹா. அல்லாஹ் இறக்குகிறான். நபியே, உங்களிடத்தில் விவாதம் செய்ய வந்தாரே கணவனை குறித்து, அவள் பேசிய வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டு விட்டான். கத் சமிஅ அல்லாஹ் கேட்டு விட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள்? அவர்கள் பேசியது எனக்கு கேட்கவில்லை, அல்லாஹ் கேட்டு விட்டான். வதஸ்தகி இலல்லாஹ், அவர் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டால், வல்லாஹு யஸ்மஹு தஹாவுரகுமா, அவர்கள் நீங்களும் அவர்களும் மத்தியில் நீங்கள் உரையாடுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செவியுறுகிறான். இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடிய என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் முதல் வசனத்தை இறக்குகிறார். நபி, உங்களிடத்தில் அந்த பெண்மணி பேசினார், விவாதம் புரிந்தாள், அவருடைய பேச்சை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நான் கேட்டுவிட்டேன், இதோ அதற்கான சட்டத்தை நான் இறக்குகிறேன். அல்லாஹ் சொல்கிறார், அல்லதீன யுதாஹிரூன மின்கும் மின் நிசாஇஹிம் மா ஹுன்ன உம்மஹாத்திஹிம். அல்லாஹ் சொல்கிறான், யார் ஒருவர் தங்களுடைய மனைவிமார்களுக்கு லிஹார் செய்கிறார்களோ, மின் நிசாஇஹிம் மா ஹுன்ன உம்மஹாத்திஹிம், ஒருபொழுதும் அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களுடைய தாய்மார்களாக ஆக முடியாது. இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலத்னஹும், அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய தாய்மார்கள் தான் அவர்களுடைய தாய்மார்கள். அவுஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லிவிட்டார்கள், லிஹாருடைய சட்டத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய மனைவிமாரை பற்றி அவர் உன்னுடைய முதுகு என்னுடைய தாயுடைய முதுகுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டால், உடனே அந்த பெண்மணி, அந்த மனைவி அவள் தாயாக ஆகிவிட மாட்டாள். யார் அவர்களை பெற்றார்களோ அவர்கள்தான் அவருடைய தாயாக இருக்க முடியும். وَإِنَّهُمْ لَيَقُولُونَ مُنْكَرًا مِنَ الْقَوْلِ وَزُورًا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவர் சொல்லியது என்ன தெரியுமா? கெட்டதும் வார்த்தைகளில் மிக கெட்டதும் பொய்யுமாகும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அவுஸ் பயன்படுத்திய வார்த்தை இருக்கிறதே, உன்னுடைய முதுகு என்னுடைய தாயுடைய முதுகு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னாரே, இந்த வார்த்தை என்பது வார்த்தைகளில் மிக கெட்டதும் பொய்யுமாகும். وَإِنَّ اللَّهَ لَعَفُوٌّ غَفُورٌ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடிய என்பதாக அல் குர்ஆன் இறக்கிவிட்டு அதற்கான கஃபாராவையும் அல்லாஹ் சொல்கிறான். வல்லதீன யுதாஹிரூன மின் நிசாஇஹிம் ثم يعودون لما قالوا. அல்லாஹ் சொல்கிறான், யார் ஒருவர் தன்னுடைய மனைவிமாடத்தில் லிஹாரை செய்கிறார்களோ, லிஹாருடைய சட்டத்தை வெளிப்படுத்துகிறார்களோ, மீண்டும் சொன்னதற்கு பிறகு மீண்டும் அவர்கள் சேர விரும்பினால் வதஹ்ரீரு ரக்பத்தின், அவர்கள் ஒரு அடிமையை விடுதலை செய்யட்டும். அவர்கள் இணைவதற்கு முன்பதாக ஒரு அடிமையை விடுதலை செய்யட்டும் என்பதாக அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். தாலிகும் துஅபூன பிஹி, இதுதான் அல்லாஹ் புறத்தில் இருந்து வந்த சட்டம் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, வல்லாஹு பிமா தஅமலூன கபீர், நீங்கள் செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்கு ஆழ்ந்து அறிபவனாக இருக்கிறான். ஃபமன் லம் யஜித், யார் ஒரு ஏழையை விடுதலை செய்ய சக்தி பெறவில்லையோ, ஃபஸியாமு ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி, அவர் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோற்கட்டும். அவர்கள் இணைவதற்கு முன்பதாக ஃபமன் லம் யஸ்ததீஉ, யார் நோன்பு நோற்கவும் முடியவில்லையோ, வைதஆமு 60 மிஸ்கீனன், அவர்கள் 60 ஏழைகளுக்கு உணவளிக்கட்டும். தாலிக லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களுக்கும் இதுதான் சிறந்தது. வதில்க ஹுதூதுல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டம். வலில் காஃபிரீன அஸாபுன் அலீம், காஃபிர்களுக்கு வலி தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முஜாதலாவுடைய முதல் 4 வசனத்தையும் ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் இறக்குகிறார். அந்த பெண்மணி பேசிவிட்டு சென்று விட்டார். அல்லாஹ் இறக்குகிறான், அந்த பெண்மணி உங்களிடத்தில் பேசிய அந்த வார்த்தைகளை அல்லாஹ் செவியேற்று விட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மனைவிமார்கள் ஒருபொழுதும் தாயாக மாற முடியாது, அவர்களை பெற்றவர்கள் தான் அவர்களுடைய தாயாக மாற முடியும்.
அவுஸ் பயன்படுத்திய வார்த்தை என்பது வார்த்தைகளிலேயே கெட்டதும் பொய்யுமாகும். அப்படி நீங்கள் செய்தால் ஒரு அடிமையை நீங்கள் விடுதலை செய்யுங்கள். அதற்கு சக்தி பெறவில்லை என்றால் 60 நாட்கள் நீங்கள் நோன்பு தொடர்ச்சியாக நோன்பு நோருங்கள். அதுவும் முடியவில்லை என்றால் 60 ஏழைகளுக்கு நீங்கள் உளவணியுங்கள். தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வின் சட்டம் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகிறார். அல்லாஹ் அக்பர். இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு இமாம் அபூ தாவூத் 2214 செய்தியாக பதிவு செய்கிறார்கள். அந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து ஆச்சரியமாக கேட்கிறார்கள், அல்லாஹ் எனக்காக வசனங்களை இறக்கி இருக்கிறார் என்னுடைய விடயத்தில். உன்னுடைய விடயத்தில் தான் அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கிறான். நீ என்னோடு பேசிய முஜாதரா என்று சொன்னால் டிபேட், விவாதம் செய்வது என்கிற பொருள். என்னிடத்தில் விவாதம் செய்தவை அல்லாஹ் செவியேற்று விட்டான். ஹவுலா ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஆச்சரியம். ரசூலுல்லாஹ் சட்டத்தை சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரை எந்த அடிமை எங்களுக்கு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா ஃபயஸூமு ஷஹரைன் ததாபிஐனி, 2 மாதங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் இன்னஹு ஷேഖுன் கபீர், என்னுடைய கணவர் இருக்கிறாரே அவர் வயதானவர், அவரால் 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பை நோக்க முடியாது. அப்படியா 60 ஏழைகளுக்கு நீங்கள் உணவளியுங்கள், மிஸ்கீன்களுக்கு. அல்லாஹ்வின் தூதரே அவரால் அதற்கும் முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறார்கள். ஒரு கூடை நிறைய பேரித்த பழங்கள் வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரித்த பழத்தை ஹவுலா ரலியல்லாஹு தஆலா கையில் கொடுத்து, உங்களுடைய கணவருக்காக நீங்கள் இதனை சதக்கா செய்து என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பிக்கினே இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், ஒரு பெண் ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவருடைய விடயத்தில் வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பேசிய அந்த வார்த்தைகளை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷ் மீது உயர்ந்த ரப்புல் ஆலமீன் அந்த பெண்மணிக்கு உள்ளத்தில் கவலை, அந்த பெண்மணி உள்ளத்தில் இறுக்கம், என்னுடைய கணவரோடு நான் இணைய வேண்டும் என்கிற மனவலியோடு ரசூலுல்லாஹ் ஏதாவது சொல்லுவார்கள், ஏதாவது சட்டத்தை நமக்கு சொல்லித் தருவார் என்கிற மனமுழுமையோடு வருகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உன்னுடைய விடயத்தை என்னால் பதிலளிக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளித்தான். உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலே தன்னுடைய நபித்துவ உமர் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்களோடு அப்படியே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் ஊரை. ஹவுலா ரலியல்லாஹு தஆலா வயதாகிவிட்டது. அப்படியே நடந்து செல்கிறார்கள். உமரை பார்த்த உடனே சொன்னார்கள், யா இப்ன ஹத்தாப், ஹத்தாபின் மகனே இங்கே வா. உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே குதிரையிலிருந்து இறங்கி ஓடி வருகிறார்கள். ஹவுலாவுக்கு முன்னதாக வந்து நிற்கிறார்கள். ஹவுலா ரலியல்லாஹு தஆலா உமரை பார்த்து சொன்னார்கள், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள் உமரே, யஅதில், நீதமாக நடந்து கொள் உமரே என்று உபதேசம் செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். உபதேசம் செய்ததற்கு பிறகு ஹவுலா ரலியல்லாஹு தஆலா சென்று விட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் உமரிடத்திலே, ஹலீஃபா அவர்களே, நீங்கள் எவ்வளவு பெரிய ஹலீஃபா, ஆனால் அந்த பெண்மணி அழைத்த உடனே, அந்த மூதாட்டி அழைத்த உடனே அப்படியே குதிரையில் இறங்கி ஓடி சென்று அப்படியே பணிவாக அவருக்கு முன்னால் அந்த உபதேசங்களை செவிமடுக்கிறீர்களே, எந்த ஒரு பதிலும் சொல்லாமல். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அந்த பெண்மணி தான் ஹிய ஹவுலா, ஹவுலா பின்தி சாலபா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பேசிய வார்த்தைகளை அல்லாஹ் கேட்டான். அந்த பெண்மணி பேசும்போது நான் கேட்காம இருக்க முடியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பெண்மணிகளுக்கான கண்ணியம், ஈமானிய பெண்மணிகளுக்கான கண்ணியம் சகோதரர்களே. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, கணவன்மார்களை பலமுள்ளவர்களாக அல்லாஹ் மனைவிமார்கள் மீது ஆக்கியிருக்கிறார். அந்த பலத்தை பயன்படுத்தி அவர்களுடைய மனதை நோவினை செய்வதும், கஷ்டத்திற்கு உள்ளாக்குவதும், அவர்களை இழிவுபடுத்துவதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர்களை ஏளனமாக பேசுவது, கிண்டலாக கேலியாக பேசுவது, அவர்களால் உங்களுக்கு திரும்ப பேச முடியாது. அதனால அல்லாஹ் உங்களை பலமாக மாற்றியிருக்கிறார். மனைவிமாரத்தில் கெட்ட வார்த்தை பயன்படுத்துவது, அவர்களுடைய தாயுந்தைகளை ஏசுவது, அவர்களுடைய மன காயப்படும் வழியாக பேசுவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெண்ணுடைய மன வலியை அல்லாஹ் கேட்டார். ரொம்ப பெரிய விஷயம் சகோதரர்கள். நம்முடைய மனைவிமார்கள்
அமானிதமாக அல்லாஹுவால் வழங்கப்பட்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய உரையில் சொன்னது, அவர்களிடத்திலே உங்களுடைய மனைமாரிடத்திலே நீதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னஹு ஸமீஅ் இன்னஹு பஸீர், கேட்டுக்கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் பலகீனமான மக்கள், நமக்கு கீழாக நிர்வாகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் கவலைக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து சும்மா இருக்க மாட்டான். அதுதான் இந்த நிகழ்வினூடாக நாம் படிப்பினை பெற முடிகிறது. இரண்டாவதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி. குர்ஆனில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய விடயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான வசனங்களை இறக்கியிருக்கிறார். ஒரு மிக சிறந்த படிப்பினை இந்த உலகத்தில் சோதனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது எப்படி ஒரு ஈமான் மனிதன் வெளிப்பட வேண்டும் என்கிற ஒரு முழு செய்தியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்வில் வைத்திருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹிஜ்ரி 6 ஒரு போர்க்களத்திற்காக செல்கிறார்கள். சஹாபாக்களை எல்லாம் ஒன்றிணைத்து போர்களுக்காக செல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு செல்லும் பொழுது தன்னுடைய மனைவிமார்களுடைய பெயர்களை எல்லாம் எழுதி போடுவார்கள். அந்த பெயர்களில் யாருடைய பெயர் வருகிறதோ அந்த மனைவிமாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திற்கு அழைத்து செல்வார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய பெயர் வருகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பெயர் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த போர்க்களத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு போகிறார்கள். ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய நிகழ்வு சகோதரர்கள். பல்வேறு படிப்பினைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட 10 வசனங்களை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கியிருப்பார். அந்த அளவிற்கு படிப்பினைகள் நிறைந்த வசனங்கள் அல்லாஹ் இறக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரோடு பயணப்படுகிறார்கள். பயணம் முடிந்து வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக சுய தேவைகளுக்காக ஒரு இடத்தில் அப்படியே அவர்கள் கேம்பு போடுகிறார்கள். சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள், தொழாதவர்கள் தொழுங்கள், சுய தேவைகளை செய்யக்கூடியவர்கள் அதை செய்து முடியுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்றேன். எப்படி சென்றேன் என்று சொன்னால், எனக்கான ஒரு வாகனம் இருந்தது. ஒட்டகத்தின் மீது ஹவுதஜ் என்று சொல்லுவார்கள். அதற்குள்ளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ளே ஏறி உட்காருவார்கள். சஹாபாக்கள் அதை தூக்கி அப்படியே அந்த ஒட்டகத்தின் மீது வைப்பார்கள். இப்படித்தான் பயணம் இருந்து கொண்டிருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேம்பை போடுகிறார்கள். ஒட்டகம் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவள் இருக்கக்கூடிய ஹவுதஜை அப்படியே தூக்கி சஹாபாக்கள் கீழே வைக்கிறார்கள். வைத்து விட்டு சென்று விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய சுய தேவையை நிறைவு செய்வதற்கு கொஞ்சம் தொலைவுக்கு சென்று விடுகிறார்கள். சென்று சுய தேவையை எல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் வருகிறார்கள். வரும்பொழுது கழுத்திலே ஒரு மாலை இட்டிருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட இருந்து இரவலாக ஒரு மாலை வாங்கி வந்தார்கள். அந்த மாலை அணிந்திருந்தார்கள். மாலையை காணவில்லை. மீண்டும் என்ன செய்கிறார்கள் சொன்னால், தான் வந்த பாதையில் மீண்டும் பயணப்படுகிறார்கள். மாலை கிடைத்து விட்டது. மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறார்கள். படையை காணவில்லை. அல்லாஹ் அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், அவர் சொல்லக்கூடிய செய்தி, அந்த மாலையை நான் கண்டுபிடித்து மீண்டும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தால் படையை காணவில்லை, என்னுடைய வாகனம் ஹவுதஜையும் காணவில்லை. சஹாபாக்களை பொறுத்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை நேரடியாக பார்க்க மாட்டார். கண்ணியமாக ஹவுதஜை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹவுதஜை தூக்கி அப்படியே ஒட்டகத்தின் மீது வைத்து விட்டார். ஆயிஷா தான் சொல்கிறார்கள், நான் அந்த நேரத்திலே ஒல்லியாக இருந்தேன், எந்த சதையும் இல்லை, ஒல்லியாக இருந்தேன். சஹாபாக்களுக்கு வெயிட்டு தெரியல, அப்படியே வச்சுட்டாங்க. படை போய்விட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அப்படியே அங்கே நிற்கிறார்கள். ஒரு பெண்மணி, அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி, நடு பாலைவனத்தில் யாரும் இல்லாத சூழலில் தனிமையாக நிற்கிறார்கள். ஹிஜாபை அணிந்தவர்களாக அப்படியே நின்று அல்லாஹ்வை ஆதரவு வைத்து
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போர் முறை தெரியும். முன்னால் படை சென்றது என்று சொன்னால் பின்னால் சில நபித்தோழர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைப்பார்கள். நாம் ஏதாவது தவறாக பொருட்களை விட்டு வைத்திருக்கிறோமா என்று பாருங்கள் என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அப்படியே பார்க்கிறார்கள், நேரம் கழிகிறது, அப்படியே தூங்கி விட்டார்கள். அப்படியே பாலைவனத்தினே ஒரு மரத்திற்கு கீழாக தூங்கிவிட்டார்கள். அந்த நேரத்திலே வகான சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்திருந்தார்கள் போருக்கு பின்னால் அப்படியே பின்தொடர்ந்து வருவதற்கு. அப்படியே வருகிறார்கள். பார்த்தால் ஒரு பாலைவனத்திலே ஒரு பெண்மணி அப்படியே படுத்து கிடக்கிறார்கள். சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்படியே முன்னால் சென்று பார்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய முகம். ஹிஜாபுடைய வசனம் இறங்குவதற்கு முன்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா பார்த்திருக்கிறார்கள். எனவே அறிந்து கொண்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவர்கள். பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சொல்லிவிட்ட உடனே அந்த சத்தம் கேட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எழும்பி விட்டார்கள். எழும்பி தன்னுடைய ஹிஜாபை சரிபடுத்துகிறார்கள். ஆயிஷா சொல்கிறார்கள், சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா எந்த வார்த்தையும் பேசவில்லை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இதை தவிர. ஒட்டகத்தை அமர வைத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஏறினார்கள். அப்படியே பயணப்படுகிறார்கள். மதீனாவுக்குள்ளே அந்த ஒட்டகம் வருகிறது. சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்தை பிடிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒட்டகத்தின் மீது இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அவனும் அவனை சார்ந்த முனாஃபிக்குகளும் இந்த வருகையை பார்த்து இவர்களுக்கு இருவருக்கு மத்தியிலே விபச்சாரம் நடந்திருக்கிறது என்கிற அவதூறை பரப்ப ஆரம்பிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு இது தெரியவே தெரியாது. இவர்கள் இப்படி பரப்புகிறார்கள், இப்படி தெரிகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், குன்து அரா மின்ஹு ஹீன அம்ரது, நான் இந்த பயணத்திற்கு பிறகு வந்தவுடன் ஒரு மாதம் எனக்கு நோய், கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்தேன். எனக்கு மதீனாவுக்கு வெளியே என்ன நடக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எந்த மாதிரி நடக்கிறது என்று தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வருவார்கள், வந்து கேட்பார்கள், கைஃபத்திக்கும், எப்படி இருக்கிறா என்று கேட்பார்கள். நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லுவேன். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருந்ததை போன்று என்னிடத்தில் இருந்ததில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு முறை எனக்கு தெரியும், அன்பாக பாசத்தோடு இருப்பார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாட்டில் சில மாற்றங்கள், அல்லாஹ்வின் தூதர் உடைய நேசம் அதிகமாக வெளிப்படவில்லை. ஆயிஷா உண்மை தெரியல, என்ன நடக்குது, மதீனாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு நாள் உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு கொஞ்சம் வெளியே செல்கிறார்கள். தங்களுடைய சுய தேவையை முடிப்பதற்கு வெளியே சென்று கொண்டிருந்த சூழலிலே உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆடை அப்படியே கீழே விழுகிறது, தடுக்கி விழுகிறார்கள். விழுந்தவுடனே சொன்னார்கள், மிஸ்தாஹ் நாசமடைவான். தாயார் உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தாயார் சொல்கிறார் மகனை குறித்து, நாசமடைவார். உடனே சொல்கிறார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, தசுப்புனி ரஜுலன் ஷஹீதன் பத்ரன், பத்ரில் பங்கு கொண்ட நபித்தோழரையா நீங்கள் ஏசுகிறீர்கள், சபிக்கிறீர்கள்? உடனே சொன்னார்கள் உம்மு மிஸ்தாஹ், உங்களுக்கு தெரியாத ஆயிஷா, மதீனாவில் என்ன நடக்கிறது தெரியுமா? உங்களை குறித்தும் சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்தும் இப்படிப்பட்ட அவதூறை முனாஃபிக்குகள் பரப்புகிறார்கள். பரப்புவதோ மட்டும் இல்லை, அதை சஹாபாக்களை நம்பவும் வைக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டு சஹாபாக்களுடைய வீட்டை தட்டுகிறார்கள். உங்களை குறித்த அவதூறை அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் அதை கேட்டவுடனே என்னுடைய நோய் என்பது அதிகமாகிவிட்டது, அப்படியே மயக்கம் வருவதை போல் ஆகிவிட்டது. வீட்டுக்கு வருகிறார்கள், வந்து உட்காருகிறார்கள். என்ன நடக்கிறது, என்னை குறித்து இப்படி ஒரு அவதூறு பரப்பப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்டார்கள், நான் என்னுடைய தந்தையுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு செல்ல வேண்டும், அனுமதி தாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். வீட்டுக்கு செல்கிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டு, அவருடைய தந்தையுடைய வீடு. தாயிடத்தில் சொல்கிறார்கள், என்னுடைய தாயே, என்னை குறித்து இப்படி அவதூறுகள் சொல்லப்படுகிறது, அதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்?
ஐஷா ரலியல்லாஹு தன்னுடைய தாய் சொன்னார்கள், கவலைப்படாதே மகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக உன்னை கண்ணியப்படுத்துவான், கவலைப்படாதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. பரவலாக இந்த இந்த அவதூறுகள் சஹாபாக்கள் நம்புகிறார்கள். ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன், ஹம்னா இப்னு ஜஅஸ் ரலியல்லாஹு தஆலா அன், மிஸ்தஹ் இப்னு அஸாஸா ரலியல்லாஹு தஆலா என்கிற சஹாபாக்கள் இந்த அவதூறை நம்ப ஆரம்பிக்கிறார்கள். முனாஃபிக்குகள் அப்படியே பரப்புகிறார்கள். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிறது வஹி வருவதற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா மஸ்ஜித் நபவிக்குள்ளே சஹாபாக்களை ஒன்றிணைத்து சொல்கிறார்கள், என்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறித்து இப்படிப்பட்ட அவதூறு பரப்பப்படுகிறதே, என்ன நினைக்கிறீர்கள்? சஹாபாக்கள் ஒரு சார் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய குடும்பத்தை எங்களுக்கு தெரியாது எந்த ஹைரையும் தவிர, ஹைரான குடும்பம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அப்படி செய்திருக்க மாட்டார்கள். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் தான் இதற்கான காரணம், இதற்கான ஒரு காரணகர்த்தா அவர்தான். உடனே அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுடைய கோத்திரம் எழுந்து சொன்னது, யாரை நீங்கள் பேசுகிறீர்கள்? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலா என்று சொல்லி இருவருக்கு மத்தியில் அப்படியே ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரையும் அப்படியே தாமதப்படுத்துகிறார்கள். அப்படி அமைதியாக இருங்கள் என்று சொல்லி ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். ஐஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் அழுது 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 கண்ணெல்லாம் செவந்து விட்டது. இப்படியே அறிவு ஆயிஷா சொல்வார்கள், என்னுடைய ஈரல் வெடித்து விடும் அளவிற்கு அழுதேன். என்னை குறித்து இப்படி ஒரு அவதூறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜலஸ, ரசூலுல்லாஹ் என்னுடைய வீட்டிற்குள் நுழைந்தார்கள். அப்படியே என்னுடைய அருகாமையில் உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள், யா ஆயிஷா ஃபஇன்னஹு பலகனி அன்கி கதா வ கதா, உன்னை பற்றி எனக்கு இந்த செய்திகள் எல்லாம் வருகிறது, இப்படி உன்னை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள், நீ அப்பாவியாக இருந்தால் அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்துவான், கவலைப்படாதே. நீ அப்படி ஒரு குற்றத்தை நீ செய்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய அந்த பாவத்தை நிச்சயமாக மன்னிப்பான். யார் சொல்றார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஆயிஷா. என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, 1 மாதம் ஆகிறது, வஹி வரவில்லை. ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் சோதித்தான் 30 நாட்கள். 30 நாட்கள் ரசூல் எப்படி இருக்கும் சகோதரர்களே? தன்னுடைய நேசத்துக்குரிய மனைவியை குறித்து இப்படி எல்லாம் அவதூறுகள் பரப்பப்படுகிறது. 30 நாட்கள் அல்லாஹ்வின் தூதர் எல்லாம் சொல்ல முடியவில்லை. ரசூலுல்லாஹ் சோதனையின் உச்சகட்ட சோதனை முனாஃபிக்குகள் கொடுத்தது. ஒவ்வொரு நாளும் நரகமாக இருந்தது மதீனாவில். என் மனைவியை குறித்து இப்படி என்ன சொல்வது அவர்களிடத்தில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாமல் சொல்கிறார்கள், அப்படி செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், கண்கள் எல்லாம் அப்படியே கண்ணீர் நின்று விட்டது, வத்தி விட்டது கண்ணீர். ஆயிஷா சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரை, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க போவது இல்லை. வஸப்ருன் ஜமீலுன் வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யாக்கூப் சொன்ன வார்த்தை, அழகிய பொறுமையை நான் கடைபிடிக்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் அதற்கு அல்லாஹ்வை உதவி செய்வதற்கு போதுமானவன் என்கிற அந்த வசனத்தை ஓதி அப்படியே படுக்குகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே யாரும் வீட்டை விட்டு செல்லவில்லை. ரசூலுல்லாஹ் அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள். திடீரென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்குகிறார்கள். கடுமையான குளிருடைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்புகளிலிருந்து வேர்வைகள் வருகிறது. நான் அறிந்து கொண்டேன், அல்லாஹ் வஹி இறக்குகிறான். வஹி என்றால் சாதாரணமாக நினைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு குர்ஆன் இறங்கும் பொழுது ரசூலுல்லாஹ் நடுங்குவார்கள். ரசூலுல்லாஹ் அப்படியே ரசூலுல்லாஹ் உடம்பிலிருந்து வேர்வைகள் வெளியாகும், ஒரு உஷ்ணம் வெளியாகும். நபித்தோழர் சொல்வார், நான் அல்லாஹ்வின் தூதரை என்னுடைய மடியில் வைத்திருந்தேன், அல்லாஹ்வின் தூதர் உறங்கி விட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா மாயிதாவுடைய வசனங்களை இறக்குறான். என்னுடைய தொடை என்பது அப்படியே கனமாக மாறியது. ரசூலுல்லாஹுடைய தலை இருந்த தொடை கனமாக மாறியது. நான் நினைத்தேன் என்னுடைய கால் உடைந்திருக்கும் என்று. குர்ஆன், لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله.
இந்த குர்ஆனை நாம் இந்த மலையின் மீது இறக்கியிருந்தால் இந்த மலை இதனுடைய செய்தியினூடாக அச்சத்தினூடாக வெடித்து சிதறி இருக்கும் குர்ஆன். ரசூலுல்லாஹ் அப்படியே நடுங்குகிறார்கள். கடுமையான குளிர் ரசூலுல்லாஹ் உடம்பில் இருந்து வேர்வைகள் வெளியானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நாட்கள், கிட்டத்தட்ட 50 நாட்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள். 50 நாட்களுக்கு பிறகு வசனம் இறங்கியது. சிரிக்காத அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ضحك, என்னை நோக்கி சிரித்தவர்களாக சொன்னார்கள். வஹுவ யضحக்கு வகான அவ்வலு கலிமத்தின், முதல் வார்த்தையாக என்னை நோக்கி சொன்னார்கள், யா ஆயிஷா அல்லாஹ்வை புகழ், ஃபகத் பர்அகில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை பரிசுத்தப்படுத்தி விட்டார். நீ குற்றமற்றவள், நீ பரிசுத்தமானவள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை குறித்து சூரா நூறுடைய 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 கிட்டத்தட்ட 10 வசனங்களை உனக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி இருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் என்ன நினைத்தேன் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் கனவில் அல்லாஹ் அதனை வெளிப்படுத்துவான் என்று நான் நினைத்தேன். கனவில் வெளிப்படுத்துவான் அல்லாஹ்வின் தூதருக்கு. வஹீயில் ஒரு பகுதி தான் கனவு மூலமாக. ஆனால் என் விடயத்தில் அர்ஷின் மீது உயர்ந்த ரப்புல் ஆலமீன், அர்ஷின் மீது ரப்புல் ஆலமீன் வஹீயாக மறுமை வரை ஓதக்கூடிய குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை குறித்து இந்த வசனங்களை இறக்கி இருக்கிறார் என்று மகிழ்ச்சி பெற்றவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். சூரா நூறுடைய 11 வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், நிச்சயமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது இட்டு கட்டியவர்கள் உங்களில் ஒரு கூட்டத்தார் தான். லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும், ஆயிஷாவை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன வேண்டாம் இது ஷர் என்று, கெட்டது என்று, பல் ஹுவ கைருல் லக்கும். ஆயிஷாவே 40 நாட்கள் 50 நாட்கள் நெருக்கடியில் இருந்தீர்கள், கஷ்டத்தில் இருந்தீர்கள். இப்படிப்பட்ட அவதூறுகள் அவர்கள் பிறப்பினால் உங்களுக்கு அது ஷர் அல்ல, கைர் தான் காரணம். உங்களுக்காக அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மறுமை வரை இதற்கான சட்டத்தை உங்களுக்காக அல்லாஹ் இறக்குகிறார். கஷ்டங்கள் வரும் பொழுது பொறுமையை இது சொல்லுகிற சொல்றேன். எவ்வளவு பெரிய நெருக்கடி! ஒரு பெண்ணின் மீது எந்த விதமான ஒரு அநீதத்தையும் ஒரு பெண் ஒத்துக்கொள்வாள். தன்னுடைய கற்பின் மீது பழி போடுவதை ஒரு பெண்ணால் ஒத்துக்கொள்ளவே முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த அவதூறை பரப்பியது உங்களின் ஒரு கூட்டம் தான். நீங்கள் என்ன வேண்டாம் அது ஷர் என்று, பல் ஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு கைர் தான். லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும், உங்களில் அவர்களில் இதை செய்தார்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் இந்த அவதூறை பரப்பினார்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் இதில் நிச்சயமாக பங்கு உண்டு. வல்லதி தவல்லா கிபரஹு மின்ஹும் லஹும் அஸாபுன் அதீம், அது மட்டும் இல்லாமல் இந்த அவதூறை பரப்பியதில் பெரிதாக பரப்பினானே அவனுக்கு மிக மகத்தான வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களில் பரப்பியது, இந்த அவதூறை பரப்பியது உங்களில் ஒரு கூட்டம். இது நீங்கள் ஷர் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், இது ஒரு கைர் தான். இதை செய்தார்கள் அல்லவா, அவதூறுகளை பரப்புகிறார்கள் அல்லவா, இதற்கெல்லாம் அவர்களுக்கான பங்கு நிச்சயமாக உண்டு. இதில் பெரிதாக பரப்பினார்களே அவர்களுக்கு தெளிவான வேதனை உண்டு. லௌலா இது சமஅத்துமூஹு தன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரன், அல்லாஹ் சொல்கிறான், உங்களிடத்தில் அந்த 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 எண்ணம், அந்த செய்தி முஃமினான ஆண்களுக்கு மத்தியில், முஃமினான பெண்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட இஃப்க், இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்த பொழுது அவர்கள் நல்லதை ஏவி இருக்க வேண்டாமா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அப்படிப்பட்டவர்கள் இல்லை, அப்படிப்பட்டவர்கள் இல்லை, கற்பொழுக்கம் உடையவர்கள். முஃமினுடைய தன்மையை குர்ஆன் சொல்கிறது. ஒரு முஃமினான ஆண், ஒரு முஃமினான பெண், அவர்களிடத்தில் இப்படிப்பட்ட செய்தி அவர்கள் செவிமடுத்தால், ஆம் அப்படித்தானே இருக்கும், அப்படித்தான் அந்த பெண் இருப்பாள் என்றெல்லாம் இல்லை. முஃமினுடைய நிலைப்பாட்டை குர்ஆன் பதிவு செய்கிறது. நீங்கள் அந்த இடத்தில் எப்படி வெளிப்பட வேண்டும், அப்படியெல்லாம் இல்லை, கைரை வெளிப்பட்டிருக்க வேண்டும். அப்படியெல்லாம் ஆயிஷா இருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் வகாலு ஹாதா இஃப்கும் முபீன், நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா இது மகத்தான தெளிவான அவதூறு என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா? லௌலா ஜாஉ அலைஹி பிஅர்பஅத்தின் ஷுஹதா, இப்படி அவதூறு சொல்லக்கூடியவர்கள்
4 சாட்சிகளை கொண்டு வந்திருக்க வேண்டாமா? வஇத்லம் யஅது பிஷுஹதாஇ, அவர்கள் கொண்டு வரவில்லை 4 சாட்சிகள். வஉலாயிக இன்தல்லாஹி ஹுமுல் காதிபூன், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பொய் என்பதாக அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். இதலக்கவுனாஹு பிஅல்சினத்திக்கும், உங்களுடைய நாவுகளை கொண்டு உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் இந்த அவதூறை பேசுகிறீர்கள். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மானத்தை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள். வதகூலூன பிஅஃப்வாஹிம் மா லைஸ லகும் பிஹி இல்முன், உங்களுடைய அறிவில்லாத விஷயத்தில் ஏன் உங்களுடைய வாய்களை நீங்கள் நுழைக்கிறீர்கள்? அல்லாஹ் ஈமானிய பாடத்தை நடத்துகிறான். சொல்கிறான், என்னுடைய வார்த்தை எதன் மீது எனக்கு அறிவில்லையோ, எதன் மீது எனக்கு இல்ம் இல்லையோ, யாரை பற்றி எனக்கு அறிவில்லையோ, உங்கள் நாவுகளை உங்கள் வாய்களை அதற்குள்ளே நுழைக்காதீர்கள். பல பெண்களை குறித்து நீங்கள் பேசாதீர்கள், யாரை பற்றியும் புறம் பேசாதீர்கள், கோள் பேசாதீர்கள். வதஹ்சபூனஹு ஹய்யன், அல்லாஹ் சொல்கிறான், இது இலகு என்று நினைத்துக் கொண்டீர்களா? வஹுவ இன்தல்லாஹில் அதீம், அல்லாஹ்விடத்திலே இது மிகப்பெரிய மகத்தான ஒரு விடயம் என்பதாக அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்பிக்கினே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரா நூருடைய இந்த 11 20 வசனங்கள் உங்கள் வீட்டுக்கு சென்றால் எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமின் எப்படி வெளிப்பட வேண்டும், ஒரு பெண்ணின் மீது அவதூறு சொல்வது அல்லது ஒரு ஆணின் மீது அவதூறு சொல்வது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் பேசுவதை ஹராமாக ஆக்கினார்கள். குர்ஆன் புறம் பேசுவதை மிக கடுமையாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. ஒருவரை பற்றி அவதூறு பேசுவதும் புறம் பேசுவதும் கோள் மூட்டுவதும் ஹராம் இந்த மார்க்கம் சொல்கிறது. உங்களுடைய நன்மைகளை அழித்துவிடும். 8 ரக்காத் 11 ரக்காத் நின்று கால் வலிக்க நின்று இரவு தொழுவார். தொழுது விட்டு அறைக்குள்ளே வருவார், தொழாதவரை பார்த்து புறம் பேசுவார். அவ்வளவு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமல்களை அப்படியே தொழாதவனுக்கு எடுத்து கொடுத்து விட்டார். நீங்கள் ஒருவரிடத்தில் புறம் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் அமல்களை நீங்கள் அவருக்கு கொடுக்கிறீர்கள். அப்துல்லாஹ் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்தில் சொல்லப்பட்டது, உங்களை குறித்து இப்படி தவறாக ஒரு மனிதர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்துல்லாஹ் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அப்படியா என்று சொல்லி மறுநாள் அவரை சந்திக்கிறார்கள். கையிலே அப்படியே ஹிபத் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போய் சொல்றார், அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் இன்னும் பேச வேண்டும், உங்களுடைய அமலுக்கு நான் மிகப்பெரிய என்ன உகந்தவனாக இருக்கிறேன். அல்லாஹ், நீங்கள் புறம் பேசும் காலமெல்லாம் நீங்கள் பிடித்த நோன்புகள், நீங்கள் சொல்லக்கூடிய அவதூறுகள், நீங்கள் பரப்பக்கூடிய அவதூறுகள் அனைத்திற்கும் உங்களுடைய நல்ல அமல்கள் அழிந்து கொண்டிருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில் பங்கு வைக்கப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கஷ்டப்பட்டு இபாதத் செஞ்சு கால் வலிக்க நின்று தொழுது ஒருவரை பற்றி அவதூறு பேசிவிட்டாலோ, புறம் பேசிவிட்டாலோ, கோள் மூட்டி விட்டாலோ, பிறருடைய மானத்தை இழிவுபடுத்தி விட்டாலோ என்ன ஆகும்? கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய இபாதத்துகள் எல்லாம் அவருக்கு கொடுத்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் பாதுகாப்பு. சூரா நூருடைய 11 20 வசனங்கள். இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் துமாதிர் பின்த் அம்ர் இப்னு ஹாரிஸ் என்கிற ஒரு சஹாபிய பெண், இவருக்கு அல் ஹான்சா என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள். நஜ்தை சார்ந்தவர்கள், மிகப்பெரிய ஒரு பணக்கார பெண். அல் ஹான்சா என்று நீங்கள் கூகுள் டைப் செய்தால் அவருடைய வரலாறுகள் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் இஸ்லாத்தை ஆரம்பமாக பிரச்சாரம் செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு பெண்மணி தான் இந்த அல் ஹான்சா. கவிதைகளை அழகான முறையில் ஏற்றக்கூடிய பெண். அரபு இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும், பாடங்களில் அல் ஹான்சாவுடைய கவிதைகள் எல்லாம் வரும். அவ்வளவு அழகான கவிதைகளை ஏற்றக்கூடிய பெண் அல் ஹான்சா. இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக தன்னுடைய 2 சகோதரர்கள் அவர்களுக்கு உண்டு. இருவருமே கோத்திர பெருமையினூடாக இருவருக்கு மத்தியிலே கோத்திர பெருமையினூடாக இருவர் காஃபிராகவே மரணித்து விடுகிறார்கள். இந்த ஹான்சாவுக்கு மிகப்பெரிய பாசம் சகோதரன் மீது. இருவரும் காஃபிராக மரணித்து விட்டார்கள். மரணித்ததற்கு பிறகு தன்னுடைய முடிகள் எல்லாம் சரியாக சீவாமல்
நஜ்துடைய பிரதேசங்களிலே கவிதையை பாடி ரஃபா என்று சொல்வார்கள். இரங்கல் பாடி அப்படியே பைத்தியக்காரி போல் அப்படியே செல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த பிரச்சாரம் வருகிறது. ரசூலுல்லாஹ் குர்ஆனை ஓதுகிறார்கள். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதும் பொழுது ஹான்சாவுடைய உள்ளம் அதை செவிமடுக்கிறது. உள்ளமெல்லாம் அப்படியே மாறுகிறது. என்ன ஒரு வசனங்கள்! அல்லாஹ், நாம் ஏற்றக்கூடிய கவிதைகளை போல் அல்லவே இந்த வசனம். இந்த வசனங்கள் கவிதை அல்ல. இந்த வசனங்கள் சூனியக்கார வார்த்தை அல்ல. ஏதோ இந்த வசனங்கள் உள்ளத்தை ஆக்கிரமிக்கிறது என்று ஹான்சா சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வின் தூதரை கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்கிறார். ரசூலுல்லாஹ் சில கவி பாடக்கூடியவர்களை வைத்திருப்பார்கள். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா. அதில் ஹான்சாவுடைய கவிதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களிலே எடுத்து பேசுவார்கள். இந்த பெண்மணி ஈமான், குர்ஆன், எப்படியெல்லாம் கவிதை வாசித்துக் கொண்டிருந்த பெண் குர்ஆனை வாசிக்க ஆரம்பிக்கிறார். குர்ஆனோடு அப்படியே தன்னுடைய தொடர்புகள் அப்படியே இருக்கிறது. எப்பொழுது பட்ட குர்ஆனி சிந்தனை எப்படி மாறியது என்று சொன்ன இந்த பெண்மணிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்வார். குறிப்பாக காதிசியா என்கிற ஒரு போர்க்களம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் காதிசியா என்கிற போர். சஹாபாக்கள் எல்லாம் இந்த போர்க்களத்திற்கு செல்கிறார்கள். இந்த பெண்மணிக்கு 4 குழந்தைகள். இந்த பெண்மணிக்கு 4 குழந்தைகள். இந்த 4 குழந்தைகளையுமே நாளைக்கு போர்க்களம் என்று சொன்னால் கூடாரத்திலே அந்த பெண்மணி அமர வைக்கிறாள். அந்த 4 பேரை முன்னால் நிறுத்த வைத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செய்தியை அந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார். யா பனி, என்னுடைய அன்பு பிள்ளைகளை, இன்னக்கும் அஸ்லம்து தாகீன், நீங்கள் இந்த இஸ்லாத்தை இலகுவாக ஏற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய முழுமையோடு மன விருப்பத்தோடு இந்த இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள். வல்லாஹி, அல்லாஹ்மி சத்தியமாக, அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னக்கும் ல பனு ரஜுலுன் வாஹிதின், நீங்கள் நாவருமே ஒரு தந்தைக்கு தான் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் நாவருமே ஒரு தந்தைக்கு பிறந்திருக்கிறீர்கள். அன்னக்கும் பனு இம்ராத்தின் வாஹிதின், அதே போல ஒரு தாய்க்கு தான் நீங்கள் 4 பிறந்திருக்கிறீர்கள். நாளை மறுமையிலே ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த போர்க்களத்திலே ஒரு பொழுதும் நீங்கள் புறமுதுகு காத்தி ஓடவே கூடாது. அப்படி நீங்கள் ஓடினால் என்னுடைய வளர்ப்பின் மீது மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டுவிட்டு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். அது மட்டும் சொன்ன வஅலமு, அறிந்து கொள்ளுங்களுடைய பிள்ளைகளை, அன்னத்தாரல் ஆஹிரத்தி ஹைரும் மினத்தாரில் ஃபானியா, இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை மிக சிறந்தது. என்னுடைய அன்பு பிள்ளைகளை, குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். இஸ்பிரு, பொறுமையாக இருங்கள். வசாபிரு, இன்னும் பொறுமையாக இருங்கள். வராபித்து, ஒன்றிணையுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ் பயப்படுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று சொல்லி அந்த பெண்மணி இந்த 4 பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்துவிட்டு படுக்கிறார்கள். மறுகால் போர்க்களம் நடைபெறுகிறது. போர்க்களம் முடிவடைகிறது. கூடாரத்திற்கு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், உங்களுடைய 4 பிள்ளைகளும் போர்க்களத்திலே அல்லாஹ்வின் பாதையிலே மரணமானார்கள். 4 பிள்ளைகளுடைய ஜனாசா அங்கே கொண்டு வரப்படுகிறது. ஒரு தாய் அந்த ஜனாசாவை பார்த்த உடனே சொன்ன வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஷர்ரஃபனி பிகத்லிஹிம் வ அர்ஜூ மின் ரப்பி அன் யஜ்மஅனி பிஹிம் ஃபீ முஸ்தகர்ரி ரஹ்மத்திஹி. அந்த பெண்மணி சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். தியாகிகள், அல்லாஹ்வின் பாதையில் மரணித்த இந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு, ஷஹீதுடைய பிள்ளைகளுக்கு தாயாக அல்லாஹ் என்னை உருவாக்கினானே, என்னை ஆக்கி கண்ணியப்படுத்தினானே. வ அர்ஜூ மின் ரப்பி, நான் அல்லாஹ்விடத்திலே மீளுகிறேன், ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு நாளை மறுமையிலே எங்களை சொர்க்கத்தில் நானும் என் பிள்ளைகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று. வாஹ், குர்ஆனின் உள்ளத்தை சுமந்த பெண் சகோதரர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன உபதேசமும், அந்த பிள்ளைகள் அதனை முழுமைப்படுத்திய விதம், அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த ஜனாசாக்கள் வந்தவுடனே சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வின் பாதையில் மரணித்தவர்களுக்கு உம்மாவாக, தாயாக என்னை அல்லாஹ் ஆக்கி கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கு நான் ஆதரவு வைக்கிறேன்.
என்னையும் என் பிள்ளைகளையும் அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்திலே ஒன்றிணைத்து அவன் ரஹ்மத்திலே ஒன்று சொல்வாங்க. அல்லாஹ் ஈமானிய பெண்மணிகள் சொல்வார்கள். இதுதான் ஈமான். அல்லாஹ் அதனால தான் இன்றைக்கு பெரும்பாலான ஈமானை தகர்க்கக்கூடிய அனைத்து விடயங்களும் பெண்களை நோக்கி இருக்கிறது. ஒரு பெண்ணுடைய உள்ளத்தில் ஈமான் இறங்கிவிட்டது என்று சொன்னால் ஒரு பொழுதும் அந்த பெண் தடுமாறவே மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பிறகு சில மக்கள் முர்த்ததாக மாறினார்களானால் ஒரு பெண் முர்த்ததாக ஆனால் என்று எந்த வரலாற்று சான்றுகளையும் பார்க்க முடியாது. பெண்கள் அவ்வளவு ஈமானிய வலிமை. இமாம் ஷாஃபியை உருவாக்கியது அவருடைய தாயார், இமாம் புகாரி உருவாக்கியது அவருடைய தாயார், இமாம் மாலிக்கை உருவாக்கியது அவருடைய தாயார். அல்லாஹ் ஒரு பெண்ணுடைய உள்ளத்தில் இறங்கக்கூடிய ஈமான் மிகப்பெரிய சகோதரர்களை இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்குகிறோம். எந்த அளவிற்கு ஹிஜாபை அணிந்து கொண்டு திரைப்பட நடிகர்களுக்கு பின்னால் ஓடக்கூடிய முஸ்லீம்களுக்கு மத்திய இந்த ஹான்சாவை பாருங்கள். அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் பார்க்குகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ் சீர்படுத்துவானாக. அன்பிக்கினியவர்களே, பெண்களுக்காக அல்லாஹ் பிரத்யோகமாக இறக்கிய வசனங்கள், முதலாவதாக ஹவுலா பின்தி சஅலபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து அல்லாஹ் சூரா முஜாதலாவுடைய 1, 2, 3, 4 வசனங்களை எல்லாம் இறக்கி வீட்டுக்கு சென்று அதனுடைய தர்ஜுமாவை படிக்க வேண்டும். ஒரு பெண்ணுடைய வார்த்தைகளை அல்லாஹ் செவியேற்றுக் கொண்டிருக்கிறான். ஒரு பெண்ணுடைய மனவலியை அல்லாஹ் செவியேற்றுக் கொண்டிருக்கிறான். ஒரு பெண்ணுடைய கவலையை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவதூறுகள் பரப்பப்பட்டால் அல்லாஹ் ஒருபொழுதும் அதனை விடவே மாட்டான். தண்டிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் மிகப்பெரியவன். சூரா நூருடைய 11 - 20 வசனங்களை வீட்டுக்கு சென்றால் படித்து பாருங்கள். இறுதியாக ஹான்சா கவிதைகளை மட்டும் பாடிக்கொண்டிருந்த ஒரு பெண்மணி உள்ளத்தில் குர்ஆன் இறங்கியது எந்த அளவிற்கு சென்றார்கள் என்பதை நாம் பார்த்தோம். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய நிகழ்வு இந்த படிப்பினை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்புகளை நோக்கக்கூடிய மக்களாகவும் அந்த நோன்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்வானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய திலாவத்துகளை ஏற்றுக்கொள்வானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய திக்ர்களை ஏற்றுக்கொள்வானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.